ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கெல்லாம் ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா சோழன் பல்லவனோட சேரனையும் கூட்டிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு இன்னொரு பொண்ணை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வராங்க. அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வராங்க. இங்கே தான் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே வந்து நிலா பேசிக்கிட்டே அவங்கள உள்ளே வர வச்சு 4 பேரும் வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலாவும் அந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவர் தான் வந்து சேரண்ண, இவங்களுக்காக தான் பொண்ணு பார்த்துட்ருக்கோம், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர், அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சேரனை வந்து பொண்ணுக்கிட்ட பேச வைக்கிறாங்க அவங்க. நாங்கள் 2 பேரும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ அண்ணா போன விச்சாட்டம் எதுவும் சந்திப்பிடாத, இந்த விச்சாச்சு இந்த பொண்ணுக்கிட்ட ஒழுங்காக பேசுன அப்படின்னு சோழனும் பல்லவனும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நிலாவும் ஆல் தி பெஸ்ட்ண்ணே, நல்லபடியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தனித்தனியாக பேச வச்சுட்டு இவங்க 4 பேரும் எழுந்திரிச்சு வேறு டேபிளுக்கு வந்து போயிடுறாங்க. இப்போது சேரனும் அந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் நம்ம சேரன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வழக்கம் போல் சமையல் வேலை செய்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதவே வந்து பற்றி பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவரை பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் இவர் பேச பேச வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி செட் ஆகிறதில்ல. இதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வராங்க. வந்து பேசிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நிலா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு அந்த பொண்ணுமே வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து என்னுடைய நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனுடைய நம்பரையும் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க கிளம்பி. இப்போது இவங்க 3 பேரும் செட் ஆகிடும் இல்லை அப்படின்னு சேரனை கேட்டுக்கிட்டு போகிறாங்க. எனக்கு என்ன தெரியலையப்பா, அந்த பொண்ணு தான் வந்து போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்குல்ல, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது 4 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் சோழன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க நிலா கிட்ட, என்னப்பா செட் ஆகிடும்ல, அவங்க போகிற தோரணையை பார்த்தா எனக்கு என்னமோ ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரியல, அந்த பொண்ணு அண்ணன்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸே வேறு மாதிரி இந்த ரியாக்ஷனே அப்படின்னு சோழன் வந்து நிலாக்கிட்ட சொல்கிறாங்க. பல்லவனுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சோழன் சொல்கிறது தான் சரின்ற மாதிரி படுதண்ணி அப்படின்னு, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு, பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க 3 பேரும். இது நிலா நடேசன்கிட்ட நேராக வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு இன்றைக்கி நடந்த விஷயங்களை நடேசன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அண்ணனுக்காக திரும்பவும் நாங்கள் ஒரு மேட்ரிமோனியில் ஒரு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக இன்றைக்கே காஃபி ஷாப்பில் போயிருந்தோம். அந்த பொண்ணுமே அண்ணங்கிட்ட பேசிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அந்த பொண்ணு இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் கரெக்டாக அந்த பொண்ணுமே கால் பண்ணி பேசுகிறாங்க. நான் அப்படின்னு நிலா வந்து சொல்லுங்கள் சேரன் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அவருக்கு எனக்கும் செட் ஆகிற மாதிரி தெரியல, அவர் கேரக்டர் வேறையாக இருக்குது, என்னுடைய கேரக்டர் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போது நிலாவுக்கு ஒரு மாதிரி டல்லாகிடுது. நடேசன் கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. இல்லை அந்த பொண்ணு தான் வந்து ஃபோன் பண்ணிருந்துச்சு, சேரன் பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு நடேசன்கிட்ட சொல்கிறாங்க. அதை விடுமா, இந்த பொண்ணு இல்லைன்னா வேறு பொண்ணு, அதுக்காக நீ ஏன் டல்லாக இருக்க, எப்படி கல்யாணம் நடக்காமல் போயிடும் அவனுக்கு, கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு நடக்கும்ல, வேறு பொண்ணு பார்க்கலாம், நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுருக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடேசன். நிலா இருந்துக்கிட்டு திரும்பவுமே யோசிச்சு பார்த்துட்டு நடேசன்கிட்ட இல்லை எனக்கு என்னமோ கார்த்திகாவுக்கிட்ட நம்ம பேசுகிறது தான் சரின்னு தோணுது, நம்ம வேணா கார்த்திகாவே சேரனனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இப்போது நடேசன் இருந்துக்கிட்டு
என்னப்பா திரும்பவும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க? அவங்களுக்கும் நம்மளுக்கு தான் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அந்த பிரச்சனையை விடுப்பா, இதுக்கப்புறம் பேசாத அப்படின்னு நடேசன் நிலா கிட்ட சொல்லிடுறாங்க. நிலா இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் சைலண்ட்டாக வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் திரும்பவும் நிலா வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம கார்த்திகாவே திரும்பவும் போய் மீட் பண்ணி பேசினா என்ன, கார்த்திகா தான் அந்த கோயிலுக்கு வேண்டுதல் இருக்குது, தினமும் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காள்ல, நம்ம போயிட்டு கார்த்திகாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலா கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி கிளம்புறாங்க. அங்கே போனதுமே சாமி கும்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கார்த்திகா வராங்க. அவங்கள பார்த்ததுமே நிலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட பேசணும், ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலா நடந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சேரனனுக்கு நாங்கள் ஒரு 2-3 இடத்துல மேட்ரிமோனி மூலிமா பொண்ணு பார்த்தோம், ஆனால் எந்த பொண்ணுமே வந்து செட் ஆகலை அண்ணாவுக்கு அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா இந்த விஷயம் கேள்விப்பட்டு நிலா கிட்ட எனக்கு தான் வந்து சேரன் மாமாவை பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் சேரன் மாமாவுக்காக பொண்ணு பார்த்துருக்கீங்க இல்லையா அப்படின்னு கார்த்திகா கேட்குறாங்க. நிலா இருந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் தான் நாங்கள் வந்து பேசி பார்த்தோம், அவங்க தான் வந்து உங்களை சேரனனுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற போது அப்படியே விட்டுற முடியாது இல்லையா சேரனனை, அதனால தான் நாங்கள் அவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம், ஆனால் எதுவுமே செட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா. கார்த்திகா இருந்துக்கிட்டு நான் சேரன் மாமா இல்லாத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த வாழ்க்கையே, எனக்கு சேரன் மாமா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது சேரனை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டில் பிரச்சனை ஆகுமே அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. பிரச்சனை மட்டுமா, பெரிய கலவரமே நடக்கும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நிலா கார்த்திகாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகாவுக்குமே யோசிச்சு பார்த்துட்டு, சரி நிலா, நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு படுது எனக்கோ, நீங்களும் எனக்காக வீட்டில் பேசி பார்த்தீங்க, நானுமே வந்து எந்த முடிவுமே எடுக்காத இருக்கேன், கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் ஏதாச்சும் முடிவு எடுக்கணும், இப்போ நான் தவற விட்டேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பின்னாடி நான் ஃபீல் பண்ணுவேன், சேரன் மாமா தான் எனக்கு வேணும், நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகா. நிலா இருந்துக்கிட்டு அப்போது கண்டிப்பாக இன்றைக்கே 10 மணிக்கு இந்திய கோயிலில் உனக்கும் சேரனனுக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. இன்றைக்கே வா அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. கார்த்திகாவுமே சரி நிலா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் 10 மணிக்கு இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுவீங்கள்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நிலாவும் நேராக வீட்டுக்கு போயிட்டு சேரன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அண்ணா, இன்றைக்கி உங்களுக்கு வேலை இருக்காண்ணா, இன்றைக்கி கோயிலுக்கு போகணும், என் கூட வரீங்களா அப்படின்னு. என்னப்பா, எப்பயுமே பல்லவனை தானே கூட்டிகிட்டு போவேன், இப்போ எதுக்காக என்ன கூப்பிடுற, பல்லவனே கூட்டிகிட்டு போய் வரதுப்பா அப்படின்னு. இல்லைண்ணே, அவன் காலேஜ் கிளம்பிட்டான், நீங்கள் வரீங்களா, அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க நிலா. அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலா சேரன்கிட்ட விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நான் உங்களை இங்கே ஒரு பொண்ணை பார்க்க தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்படி நிலா சொன்னதுமே சேரனுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னப்பா, நான் தான் பொண்ணு பார்க்குற விஷயம்லாம் இப்போ வேணான்னு சொல்லியிருந்தேன்ல, எதுக்காகப்பா இப்போ இப்படி பண்ணுற அப்படின்னு. நிலா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கண்ணே, இந்த ஒரு விட்சி நான் சொல்கிறத கேளுங்கண்ணே, நீங்கள் என்னை தங்கச்சின்னு கூப்பிட்றதெல்லாம் உண்மைதானண்ணே, அப்போ இந்த தங்கச்சி சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இப்படி கேட்டுட்ட திடீர்னு, நான் உன்னை நிஜமாலே வாய் நிறைய என்னோடய தங்கச்சியாக தான்ப்பா கூப்பிட்றேன், ஒரு பேச்சுக்கெல்லாம் நான் உன்னை கூப்பிடல, நீ சொல்லுப்பா, நீ என்ன சொல்கிறிய நான் அதை கேட்குறேன் அப்படின்னு சேரன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலா இருந்துக்கிட்டு, நம்ம ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைண்ணே, கார்த்திகா தான். கார்த்திகா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கும் கார்த்திகாவும் இந்த கோயிலில் இப்போவே கல்யாணம் அப்படின்னு சொல்கிறதும் சேரனுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னப்பா சொல்கிறேன் நிலா அப்படின்னு. ஆமாண்ணே, இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டில் கேட்டு பார்த்தோம்,
அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. நீங்களும் வெளியே சொல்லாமல் தம்பிங்களுக்காக மறைக்கிறீங்க. அவளாலேயும் வீட்டை விட்டு எதிர்த்து எதுவும் பண்ண முடியாத இருக்கா. இப்போது நான் கார்த்திகா கிட்ட காலையில் கோயிலில் பேசினேனே, கார்த்திகாவும் உங்களை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் கார்த்திகா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதனால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கானே. அதனால தான் இப்போது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். இங்கே பாருங்கண்ணே, இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறத கேளுங்க, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு நிலா சேரன்கிட்ட சொல்கிறாங்க. சேரனுமே இருந்துக்கிட்டு சரிப்பா நிலா, நீ ஏதோ சொல்கிற, நான் கேட்குறேன், நீ சொல்கிறது எதுவும் தப்பாக போகாதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சேரன் வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கும் சொல்லணுண்ணே, நீங்கள் தான் ஏதாச்சும் சொல்லி அவங்கள எல்லோரும் இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானாப்பா, நீயே பேசுகிற அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. இப்போது சோழனுக்கும் பாண்டியனுக்கும் நடேசனுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த கார்த்திகா சொல்கிறாங்க வீட்டில். எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு வாங்க அப்படின்னு. என்ன ஆச்சுமா கோயிலுக்கு வர சொல்கிற திடீர்னு அப்படின்னு நடேசன் கேட்குறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இங்கே சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு. சரிப்பா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நிரம்பி கோயிலுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்னப்பா என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏதாச்சும் திடீர்னு கோயிலுக்கு வர சொன்னி அப்படின்னு நடேசன் கேட்குறாங்க. நிலா இருந்துக்கிட்டு பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை அங்கிள், இப்போது நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா சேரனுக்கும் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் இப்போது இங்கே கோயிலில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் உங்களை எல்லாரும் வர சொன்னா அப்படின்னு. இது கேட்டதும் நடேசனுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னப்பா சொல்கிற நிலா, செட் ஆகாது வேணாம் விட்டுருன்னு தானே சொன்னேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாங்க. சோழனும் பாண்டியனும் இருந்துக்கிட்டு என்ன நிலா இதெல்லாம் திடீர்னு எங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு. ஆமாம், இவங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயே வச்சு மறைக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் வேறு வழி இல்லை, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் எல்லா பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கிறவங்க குடும்ப பகையும் வேணால் மறந்துடுவாங்க. இல்லை அவங்க அண்ணன் பையன் அப்படின்றதுனால மனசு மாதிரி இறங்கி கூட வரலாம் இல்லையா? இவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிட்டு இந்த குடும்பம் 2ம் ஒன்று சேரும்ல அப்படின்ற மாதிரி நிலா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நடேசன் இருந்துக்கிட்டு சரிப்பா அப்படின்னு நடேசனும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சரிண்ணே நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்துடுங்க, கார்த்திகா எப்படியும் வந்துடுவா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சேரன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறதுக்காக போயிட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு வராங்க. இப்போ இங்கே நீ சொல்கிறதெல்லாம் சரியாக வரும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சரியாக வரும், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு கார்த்திகாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திகாவுக்காக இந்த பக்கம் டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. கார்த்திகா ஃபோனையும் எடுக்கிறதில்ல. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கிறதில்ல, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா வருவாங்களா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.